గోవింద గోవింద సప్తమి రథ గోవింద గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
ವಜ್ರಮಕುಟಧರ ಗೋವಿಂದ ವರಾಹಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದಾಶ್ರಿತ ಗೋಕುಲ ಬೃಂದ ಪಾವನ ಜಯ ಜಯ ಪರಮಾನಂದ ಗೋವಿಂದಾಶ್ರಿತ ಗೋಕುಲ ಬೃಂದ ಪಾವನ ಜಯ ಜಯ ಪರಮಾನಂದ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சாக்ஷாத் எம்பெருமானின் கண் ஒளியிலிருந்து பிறந்தவன் என்றும் ஸ்ரீமன் நாராயணனின் அம்சமாகவும் போற்றப்படும் சூரிய பகவானின் ஜெயந்தியை தான் ரத சப்தமி தினமாக இதோ இன்று நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் தர இதோ நமக்காக நம்மை காக்க நாம் நன்மைகள் பல காணவே நம்மை காணவே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளியிருக்கிறார் ஏழுமலையப்பன். வேத வெற்பான வேங்கட வெற்பின் நாயகன் அரசன் இந்த திருமலை வாசன்தானே. வேதத்தில் ஒவ்வொரு தேவதையை பற்றியும் சொல்லப்படுகிறது. அக்னி, வாயு, சூரியன் என்று எல்லா தேவதைகளையும் யஜ்ஞத்தினால் சந்தோஷிக்க செய் என்கிறது வேதம். சூரியோ தேவதா என்று சொல்லி சூரியனை ஆராதிக்கிறோம். சூரிய பகவான் உடனே யஜ்ஞ பலனை கொடுக்கிறான். அவன் எங்கே இருந்து பலனை கொடுக்கிறான்? சூரியனுக்கு அந்தர்யாமியான அவனுக்குள்ளே இருக்கும் பகவத் கடாட்சத்தால் கொடுக்கிறான். சூரியன் என்பவன் தேவதை. அந்த சூரியனின் அனுக்கிரகம் நமக்கு வேண்டும். இந்த ரதசப்தமி நன்னாளில் நமஸ்கார பிரியனான சூரிய தேவனை மனதால் பிரார்த்திப்போம். தேவலோகத்தில் உள்ள 5 மரங்களில் ஒன்று என்றே இந்த கல்பக விருட்ச மரம் போற்றப்படுகிறது. நம்மை உய்விக்க வைகுண்டத்திலிருந்து வந்து திருமலையில் அருள்பாவித்துக் கொண்டிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நமக்கு நற்புத்தியை தர, நற்கத்தியை தர இதோ இன்று கல்பக விருட்சத்தோடு காட்சி தருகிறார் போலும். பிரம்மமாய் மூலமாய் பேசப்படுகின்ற, ஏகமாய் அநேகமாய் ஏற்கப்படுகின்ற, அரூபமாய் ரூபமாய் அறியப்படுகின்ற, அநாமமாய் நாமமாய் ஆராதிக்கப்படுகின்றவன் இந்த ஏழுமலையான் தானே. இதோ ஒரு அரசன் முன்பு எப்படி யானைகள் வருமோ அப்படித்தான் இந்த திருமலையின் அரசனான திருமலை வாசன் கல்பக விருட்ச மரம் ஏறி வரும்பொழுது, வரங்களை அள்ளித்தர வரும்பொழுது அவனை அழகாய் வரவேற்கும் விதமாக இருந்த யானைகளை, கஜராஜாக்களை பார்த்தோம். அந்த ஏழுமலையானே இதோ இன்று வரங்களின் மரமாம் தங்க கல்ப விருட்ச வாகனத்தில் காமதேனுவுடனும் சிந்தாமணியுடனும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் திருவீதி உலா கண்டருளிக் கொண்டிருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் கல்ப விருட்சத்தில் தஞ்சம் புகுந்தவர்களுக்கு பட்டினியும் வறுமையும் ஏற்படாது என்று கூறுகிறது. கல்பக விருட்ச மரமோ நாம் கேட்டதை மட்டுமேதான் கொடுக்கும். ஆனால் நம் ஏழுமலையானோ நாம் கேட்காமலேயே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொடுக்கக்கூடிய வல்லவன் அல்லவா? திருமலையப்பனின் திருக்கரமும் அவன் திருமுக மண்டலத்தில் தவழும் அந்த புன்னகையும் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? பக்தர்களே, முதலில் ஸ்ரீதேவியையும் பூதேவியையும் பாருங்கள், பிறகு என் திருவடியை பாருங்கள். அப்பொழுதுதான் என் முகத்தில் இருக்கிற அழகு உங்களுக்கு தெரியும். தாயாரை தரிசித்துவிட்டு என் திருவடியை பார்த்தால் உங்களை பார்த்து நான் சிரிப்பேன், விசேஷமாக அனுக்கிரகம் செய்வேன் என்றல்லவா காட்டிக் கொடுத்து கொண்டிருக்கிறான். இதோ இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேவலோகத்து கல்பக விருட்சம் என்பது எப்படி பகவத் ஸ்வரூபமாக இருக்கிறதோ அப்படியல்லவா திருமலையும் பகவத் ஸ்வரூபமாகவே இருக்கிறது. ஒளியாகவும்
காடாகவும் தீர்த்தமாகவும் மலையாகவும் இருக்கும் பகவான் திருமலையில் பர்வத ரூபமாக, மலை ரூபமாகவே உள்ளான். திருமலையே பகவத் சொரூபமானதால் முன்காலத்தில் திருமலையில் காலால் கூட ஏறமாட்டார்கள். அழகாக அந்த தங்க மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விஜயதாசர் தம்முடைய ஒரு கீர்த்தனையில் கிருதயுகத்தில் வைகுண்டமாகவும், திரேதாயுகத்தில் அனந்தாசனமாகவும், துவாபர யுகத்தில் ஸ்வேத துவீபமாகவும் கருதப்படும் திருமலையே கலியுகத்தில் வரகிரியாக, வரத்தை அருளும் மலையாக பெயர் பெற்றது என்கிறார். நாம் கேட்பதை அருளும் கல்ப விருட்ச மரமாக இம்மலையே திருமலையே இருக்கிறது. சொல்லாய், சொல்லின் பொருளாய் இருப்பவன் திருமலையாய், திருமலைக்கு ஏற்றம் தருபவனாய் திருமலையில் ஏறி நம்மை ஏற்றிவிட இதோ நின்று கொண்டிருக்கிறான். இதோ அங்கே நம்மை ஏற்றிவிட வரக்கூடிய அந்த 7 மலையானை ஏக்கத்தோடும், ஆஹா, அந்த பக்தி பாவத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்களை நாம் பார்க்கிறோம். இன்று கல்பவிருக்ஷ வாகனத்தில் பவனி வந்து கொண்டிருக்கும் பெருமாளின் பெருமையை என்னவென்று சொல்ல? அதுவும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் அவன் வரும்பொழுது நாம் கேட்கும் வரங்களை அவன் கொடுக்காமலா போய்விடப் போகிறான்? சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாது தோன்றுகின்ற ஜோதி நீ, சொல்லினால் படைக்க நீ, படைக்க வந்து தோன்றினாய், சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லவரே என்ற திருச்சிந்த விருத்தத்தின் வரிகள்தான் இங்கே ஞாபகத்திற்கு வருகிறது. கற்பக விருட்சத்தடியினிலே கருணை பொழியும் கார்மேகன், கலியுக தெய்வம் கோவிந்தன், காலமெல்லாம் நம் துணையாவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா. கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான், கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன், போற்றுதற்குரிய பொன்வேங்கடத்தில் பூத்த ஹரிமாயன். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான், வாட்டம் போக்கிடுவான் நல்வழியை காட்டிடுவான். வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான், வளங்களை எல்லாம் கற்பக மரம் போல் வாழ்வில் தந்திடுவான். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா, கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஏழுமலையானே கோவிந்தா. நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவகையும், தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். தங்க நிறத்தில் தளிரும் மலரும் காயும் கனிவகையும், தகதகவென்று மின்னி ஜொலிக்கும் கற்பக தருவின் முகம். வங்கக் கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான், வங்கக் கடலை கடைந்த மாதவன் வருகை தருகின்றான். வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான், வளங்களை எல்லாம் மரநிழலமர்ந்து வாரி தருகின்றான். வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன், வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன், திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். கேட்டதையெல்லாம்
கற்பக தருவடியான் கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. எதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் பாடம் இது. 8 செல்வமும் பேரு 16 தந்திடும் சேவை இது. எதை மனம் இணைந்து வேண்டி நின்றாலும் அதை தரும் பாடம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தொட்டது துலங்கும் கற்பக பெருமான் தரிசன நேரம் இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. தூமணிவண்ணன் வேங்கடவானன் வாகன மகிமை இது. வருவான் அருள் தருவான், வருவான் அருள் தருவான் கற்பக வாகனன் திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன். திருமா பெருமலையின் ஸ்ரீதரமாயவன் கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கேட்டதையெல்லாம் தருவான் நம் கற்பக தருவடியான். கோவிந்த 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 ஏழுமலையானே கோவிந்தா. 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா. கேட்டதையெல்லாம் தருவதற்காகத்தானே இன்று கல்பக விருட்ச வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறான் இந்த பெருமாள். இவன் முன்னே கோலாட்டம் ஒலித்து அந்த கோலாட்டத்தில் கோவிந்தா கோவிந்தா என்று ஒலி எழுப்பும்படி செய்வோம். உடனே அந்த பெருமான் என்ன செய்வான்? உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான். அப்பொழுது என்ன சொல்ல வேண்டும்? கோவிந்தா நீதான் வேண்டும், கோவிந்தா நீயே எங்கள் வாழ்வில் வரமாய் வர வேண்டும், வரமாய் மரமாய் என்றும் நீயே நிற்க வேண்டும் என்று அங்கே கோலாட்டம் ஆடும் கலைஞர்களோடு பக்தர்களும் கேட்டுக்கொண்டிருக்கும் பிரார்த்தனையை நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த திரையின் வழி பெருமாளிடம் அந்த பிரார்த்தனையை தானே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். சேஷாச்சல கருடாச்சல சிம்ஹாச்சல ரிஷபாச்சல நாராயணாச்சல அஞ்சனாலாதி சிகரிமா குலசிய என்னும் சப்தகிரிக்கும் பகவத் ஸ்வரூபம்தான். அதனால் சுவாமி தேசிகன் ஸ்ரீ தயாசதகத்தின் முதல் ஸ்லோகத்தில் பிரபத்தியேதம் கிரிம் பிராயகா என்று பர்வதத்தை மலையை திருமலையை வணங்குகிறேன் என்கிறார். முதலில் திருமலைக்குதான் ஏற்றம், அதன் பிறகுதான் எம்பெருமானுக்கே ஏற்றமாம். குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிரான். பரஞ்சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று அருளியிருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். கிருஷ்ணாவதாரத்தில் சின்ன குழந்தையான பரமாத்மா நம்மை 7 நாட்கள் தாங்கிக் கொண்டானே. இந்த குழந்தைக்கு என்ன பிரதிஉபகாரம் செய்ய முடியும்? அடுத்த ஜென்மத்தில் 7 மலைகளாக மாறி அவனை தாங்க வேண்டும் என்று கோவர்தனகிரி நினைத்ததாம். திருமலையின் மீதேறி கல்பக விருட்ச மரத்தின் கீழ் நின்று ஸ்ரீதேவியோடும் பூதேவியோடும் நம்மை குளிர குளிர இந்த ரதசப்தமி நன்னாளில் கடாட்சித்துக் கொண்டிருக்கிறான் ஸ்ரீனிவாச பெருமாள். அவன் முன்னே ஆடி பாடி வருவோர்களையும் பார்க்கின்றோம், தெய்வ அவதாரங்கள் போன்று வேடம் பூண்டு வருவோரையும் பார்க்கிறோம். எல்லாமே இந்த திருமலை அப்பனின் திருவடிக்கே சமர்ப்பணம் என்று சொல்லிக் கொண்டு வரும் கலைஞர்களை பக்தி தழும்போடு அந்த கண்களில் பக்தியோடு வரக்கூடிய கலைஞர்களை நாம் பார்க்கிறோம். திருவேங்கட மலையின் சிறப்பை கண்ணன் அடி இணை எமக்கு காட்டும் வெற்பு, கடவினையர் இருவினையும் கடியும் வெற்பு, திண்ணம் இது வீடென திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு, புண்ணியத்தின் புகழிதென புகழும் வெற்பு, பொன் உலகில் போகம் எல்லாம் புணர்க்கும் வெற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு, வேங்கட வெற்பென விளங்கும் வேத வெற்பே என்று புகழ்கிறார் சுவாமி தேசிகன். வேதத்தின் 7 காண்டங்களே 7 மலைகளாக மாறி 7 மலையானை தாங்குகின்றன. யஜ்ஞ புருஷனான இந்த திருமலை அப்பனிடம் அதை குடு
இதை கொடு என்று நாம் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் நாம் கேட்பதை மட்டும் கொடுத்துவிட்டு வாயை மூடிக்கொண்டு விடுவானாம் இந்த பரம்பொருள். கல்பக விருட்சமாய் கல்பகோட்டி காலமாய் திருமலையில் நின்று கொண்டு சேவை சாதித்து கொண்டிருக்கும் இப்பெருமாளிடம் என்ன கேட்க வேண்டும் தெரியுமா? நீயே வேண்டும் என்றுதான் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் இவ்வுலகில் சரீர போகங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்து பின்பு முக்தியும் கொடுப்பான். எத்தனையோ திருநாமங்கள் இந்த பெருமாளுக்கு இருந்தாலும் அவனுக்கு மிகவும் பிடித்தமான திருநாமம் கோவிந்த நாமம்தானே. நம்மை அவன் பிடித்துக்கொள்ள நாம் பிடித்துக்கொள்ள வேண்டிய ஒரே திருநாமம் கோவிந்தா எனும் திருநாமம்தான். கோவிந்தா நீயே கதி, கோவிந்தா நீயே கதி என்று இன்று உளமாற உறக்கச் சொல்லுவோம். கோவிந்தா ரக்ஷமாம் சரணாகதம் என்றுதானே அன்று திரௌபதி கூப்பிட்டாள். பெருமாளுக்கு முன்பே ஓடி வந்து காக்கக்கூடியது, நாம் கேட்கும் வரங்களை தரக்கூடியது அவன் திருநாமம்தானே. குலசேகர ஆழ்வார் தனது முகுந்த மாலையில் மானிடராய் பிறந்துவிட்டால் மட்டும் போதாது, ஏ நாக்கே சதா கேசவனை துதி செய், மனமே ஹரிநாம பஜனை செய், 2 கைகளே ஸ்ரீதரனுக்கு புஷ்பத்தால் மாலை கட்டி புஷ்பத்தால் அர்ச்சனை செய், 2 காதுகளே அச்சுதன் கதைகளை கேள், 2 கண்களே கிருஷ்ணனின் திருமேனியின் அழகை கண்டு ரசி, மூக்கே முகுந்தனின் திருவடியில் வைத்த துளசியை நுகர், தலையே ஆண்டவனைக் கண்டு வணங்கு என்பார். அப்படி நம் அத்தனை அவயங்களும் என்றுமே நமக்கு அபயம் அளித்திடும் ஆனந்த நிலைய வாசனின் நாமத்தை ஸ்மரித்துக் கொண்டே இருக்கவும் ஜபித்துக் கொண்டே இருக்கவும் அவனிடமே கேட்போமா? குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, கல்பக விருட்ச வாகனத்தில் வந்து உன்னை காண்போரின் குறைகளை ஒன்றும் இல்லாமல் குறைகளே இல்லாமல் செய்திடும் கோவிந்தா, ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எங்களுக்குள்ளும் வாசம் செய்திடப்பா என்று பாசமாய் கேட்போம். எளியோனுக்கு எளியோனல்லவா அந்த ஏழுமலையான், நிச்சயம் நம்மோடு வந்து இன்று முதல் நம் இதயத்திலும் அவன் சிம்மாசனம் விட்டு வாசம் செய்வான் என்பது உறுதி. புராண புருஷா புண்டரி காக்ஷா நந்த நந்தனா நவநீத சோரா பக்ஷி வாகனா பாண்டவ பிரியா தரணி நாயகா திவாகர தேஜா ஆனந்த ரூபா அபிஷேக பிரியா கஜராஜ ரக்ஷகா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. வேத ஞான மலை, மெய் ஞான மலை, மேவி வாழு மலை அந்த 7 மலை. அந்த மலையேறும் உயிர்குலத்தின் வினையெல்லாம் மலையேறும். 7 மலையான் கர்ப்ப கிரகம் காண்பார், காணமாட்டார் இன்னொரு கர்ப்ப கிரகம். அது புனிதவதி பத்மாவதி பதி உரையும் பதி. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, வான்பூவே தேன் பாகி கார்மேக மின்னலா, வான்பூவே தேன் பாகி கார்மேக மின்னலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா.
உன் திவ்ய ரூபம் என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம் என் விழி நீரிலே உன் திவ்ய ரூபம் என் மனம் பாடுதே உன் திவ்ய கானம் உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன் உயிருள்ள வரைக்கும் உனை பாடி புகழ்வேன் பெருமானே உன் பாதம் என் நாளில் பெறுவேனோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ ஏழுமலை மேலே நிலையான ஸ்ரீனிவாசா ஏழு ஸ்வரமேவும் நீல நிற தேகமோ பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே பாடலை பாடியே அல்வினை பெறுவேனே பெருமானே இசை ஞானம் மென்மேலும் தருவாயோ ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா வான்பூவே தேன் பாகே கார்மேகமின்னலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்க்கடல் வெண்ணிலா எந்த நாமத்தை நாக்கில் விதைத்தால் ஞானப்பயிர் வாக்கில் முளைக்குமோ எந்த நாமத்தை மனனம் புரிந்தால் மற்றுமொரு ஜனனம் ஒழியுமோ எந்த நாமத்தை ஒரு முறை உரைத்தால் நம்முடைய தலைமுறையே செழிக்குமோ எந்த நாமத்தை உளமாற சொன்னால் வாழ்க்கை வளமாற கொழிக்குமோ அப்படிப்பட்ட நாமம் அல்லவா கோவிந்தா எனும் திருநாமம் தேன் சூழ்ந்த மலை அல்லவா திருமலை தேன் அல்லவா திருமலையப்பன் அதனால் அல்லவா திருமலை என்று சொன்னாலோ திருமலை அப்பனை நினைத்தாலோ நம் நாக்கும் மனமும் இனிக்கிறது திருமலை அப்பன் முன்பு எந்தவிதமான வேடம் போட்டு வந்து கொண்டு இருப்பவர்களை பார்க்கும் பொழுதும் நம் உள்ளம் தித்திக்கிறது குறையொன்றும் இல்லாத கோவிந்தன் நம்மை குறைவில்லாமல் குறைவே இல்லாமல் நம் குறைகளை குறைத்து காத்திடும் கோவிந்தன் தன் அருளை குறைவில்லாமல் நிறைவாக நிறைய நிறைய அள்ளித் தந்திடும் கோவிந்தனின் திருவடியில் சரண் புகுவோம் தாயாரை முன்னிட்டுதான் எம்பெருமானை சரணடைந்து சரணாகதி செய்ய நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் நம் ஆச்சாரியர்கள் இரு தேவிமார்களோடு வலம் வரும் ஸ்ரீனிவாசனை தாயார்களை முன்னிட்டே சரணாகதி செய்வோம் வேறு கதியற்று உன் சரணம் புகுகின்றேன் என்னை காப்பது இனி உன் பொறுப்பு என நம்மை அவனிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னை சரணடைந்தவர்களை அவன் காத்தே தீருவான் என்ற மகா விசுவாசத்தை மனதில் கொண்டு நம் கடமைகளை நாம் செய்வோம் மாம் ஏகம் சரணம் பிரஜ என தம் திருவடி நோக்கி தம் திருக்கரத்தை காட்டிக் கொண்டிருக்கும் அந்த எம்பெருமான் நமக்கு நல்வழியே காட்டித் தருவான் என்பது திண்ணம் கூராய் நீராய் நிலனாகி கொடுவல் அசுரர் குலமெல்லாம் சீரா எரியும் திருநேமி வலவா தெய்வ கோமானே சேரார் சுனை தாமரை
செந்தி மலரும் திருவேங்கடத்தானே ஆரா வன்பில் அடியேன் உன் அடிசேர் வண்ணம் அருளாயே என்று சாதித்தாரே நம்மாழ்வார். அவன் திருவடியை நாம் சேர, அவன் திருவடி என்றுமே நம் சிந்தையில் ஏற, அவன் திருவடியே நமக்கு அருளட்டும். எம்பெருமானின் பெருமைகளையும் நம்மால் முழுமையாக சொல்லிட முடியாது. அப்பெருமானோடு உடன் வரும் ஸ்ரீதேவி தாயாரின் பெருமைகளையும் பூதேவி தாயாரின் பெருமைகளையும் நம்மால் சொல்லி முடித்திட இந்த ஒரு பிறவி போதாது. தாயாரின் திருநாமங்களால் மட்டுமே அவளின் பெருமைகளை சொல்லிட முடியும் என சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் தம் ஸ்ரீஸ்துதியில் ஸ்ரீதேவியின் திருநாமங்களை பற்றியும் பூஸ்துதியில் பூதேவியின் திருநாமங்களின் பெருமைகளை பற்றியும் பறக்க பேசுகிறார். ஸ்ரீஸ்துதியின் 8வது ஸ்லோகத்தில் அஸ்யே சானா த்வமசி ஜகதஹா சம்ஸ்ரயந்தி முகுந்தம் லக்ஷ்மீஹி பத்மா ஜலதி தனயா விஷ்ணு பத்னீந்தி ரேதி எண்ணாமானி ஸ்ருதி பரிபணான் ஏன மாவர்த்தயந்தோ நாவர்த்தந்தே துரித பவன பிரேரித்தே ஜன்ம சக்கரே என்று இந்த ஜன்ம சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் நாம் இந்த சுழலில் திரும்ப திரும்ப மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமென்றால் ஸ்ரீதேவியின் திருநாமங்களான லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, இந்திரா, விஷ்ணு பத்னி என்று தாயாரின் திருநாமங்களை ஜபித்துக் கொண்டிருந்தாலே போதும், அந்த திருநாமாக்களே நமக்கு நற்கதியை கொடுத்துவிடும் என்கிறார் சுவாமி தேசிகன். லக்ஷ்மி என்றால் எம்பெருமானின் லட்சணமாக, எம்பெருமானின் அடையாளமாக இருக்கிறாள் என்பது அர்த்தம். யார் எம்பெருமான்? எவன் லக்ஷ்மியின் பதியோ அவனே எம்பெருமான் என்றல்லவா வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. பிராட்டியின் பாத சின்னங்கள் எவன் இடத்தில் இருக்கிறதோ அவனே பரபிரம்மம் என்பார் பராசர பட்டர். அப்படிப்பட்ட பரபிரம்மமான அலர்மேல் மங்கை உரை மார்பனை அல்லவா இன்று நாம் கல்பக விருட்ச வாகனத்தில் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீதேவியின் அடுத்த திருநாமம் பத்மா. பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மாலய தாட்சி என்றே ஸ்ரீதேவியை வேதம் கொண்டாடுகிறது. தாமரையை பிடித்தவள், தாமரை பூவுக்கு பிடித்தவள் பத்மப்ரியா. அழகை பூர்த்தியாக கொண்ட பத்மினி இந்த ஸ்ரீதேவி தாயார்தானே. கையில் தாமரை பூவை ஏந்திக் கொண்டு எம்பெருமானின் திருவடி தாமரையை இடைவிடாமல் பிடித்து கொண்டிருப்பதால் இந்த ஸ்ரீதேவியே பத்மஹஸ்தே என்று கொண்டாடுகிறது வேதம். எம்பெருமானின் ஹிருதயமாகிற பத்மத்தை தம்மிடமாக தம் ஆலயமாக கொண்ட இவளே பத்மதளாய தாட்சியாக தாமரை போன்ற கண்களை கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீதேவி தாயாரை நாம் தரிசிக்கும் பொழுது நமக்கு நல்ல புத்தியை அவளே வழங்குகிறாள். சுவாமி தேசிகன் நமக்கு சொல்லிக் காட்டி அருளியிருக்கும் 3வது ஸ்ரீதேவியின் திருநாமம் ஜலதி தனயா என்பது. ஜலதி தனயா என்றால் ஜலத்தின் மகள், அனைத்து விதமான சமுத்திரத்தின் மகள் என்று அர்த்தம். 7 விதமான சமுத்திரம் இருப்பதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன. உப்புக்கடல், கரும்பு சாறு நிறைந்த கடல், பார்க்கடல், தயிர்கடல், நெய்க்கடல், தேன்கடல், சுத்தமான தண்ணீர் கொண்ட கடல். இப்படி 7 விதமான கடல்களின் மகளாக இருந்து அந்த 7 மலையானை அடைந்து அந்த 7 மலையானோடு எழுந்தருளி இன்று நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கின்றாள் ஜலதி தனயா எனும் இந்த ஸ்ரீதேவி தாயார். ஸ்ரீதேவியின் 4வது திருநாமமான விஷ்ணு பத்னி எனும் திருநாமத்தை நாம் நம் நாவால் தினமும் சொல்லிவிடுவோம். எங்கும் எதிலும் நிறைந்தவன் அல்லவா விஷ்ணு. அதை போலவேதான் ஸ்ரீனிவாசனின் பத்னியான அந்த ஸ்ரீதேவி தாயாரும் எங்கும் எதிலும் நிறைந்து விஷ்ணு பத்னி எனும் திருநாமத்தோடு விளங்குகிறாள். ஸ்ரீதேவியை இந்திரா எனும் திருநாமம் கொண்டாடுகிறது. அந்த திருநாமத்தின் பொருள் செல்வத்தை உடையவள் என்பது. ரதசப்தமி கொண்டாட்டத்தை பார்த்தபடியே ஸ்ரீதேவி தாயாரை லக்ஷ்மி, பத்மா, ஜலதி தனயா, விஷ்ணு பத்னி, இந்திரா எனும் 5 திருநாமங்களால் தாயாரின் திருக்கமல பாதங்களை பூஜித்தபடியே அவள் திருநாமங்களையும் மனதில் நிறுத்துவோம்.
வண்ணா திருமலை மன்னா திருமகள் பணியும் கருமுகில் வண்ணா ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலைமகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா பார்க்கடல் மேலே நீந்தி சுருண்ட பாம்பனை மீது துயிலும் பரமன் கார்முகில் சூழும் திருமலை தனிலே அருளை தரவே ஆலயம் கண்டான் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலைமகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா பார்க்கடல் நீங்கி பரமன் வரவே மலைகள் யாவும் மலையென மாற புண்ணியமெல்லாம் தெள்ளிய நீராய் ஆலய குளத்தில் வந்து நிரம்ப ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலைமகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா தேவர் முனிவர் யாவரும் மலையில் பலவித வடிவில் வந்து குவிந்தார் திருவடி வருடும் திருமகள் பரமன் கருணை மனதில் மறுவென நின்றாள் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும் முனிவரும் பணியும் பாதா ஆழ்கடல் வண்ணா அலைமகள் மன்னா அருள்மழை பொழியும் வெங்கடரமணா விடியும் பொழுதில் சிறுவொளி தெரியும் பரவும் பனியில் திருமலை விரியும் ஆலய மணியின் நாதம் முழங்கும் கோவிந்தன் எழவே கீதம் வழங்கும் ஜெய 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 ஸ்ரீ வெங்கடநாதா சுரரும்
இங்கே வாருங்கள், நான் உங்களை ரட்சிக்கிறேன், எம்பெருமானிடம் நான் உங்களை சேர்ப்பிக்கின்றேன் என சொல்லும்படி அல்லவா ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் தம் திருக்கரங்களை நமக்காக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானின் அழகு, கல்யாண குணங்கள் எல்லாம் சேர்ந்தது இந்த ஸ்ரீதேவியாலே என்று பறக்க பேசுகிறது ஸ்ரீசூக்தம். சுவாமி ஆளவந்தார் தம் சதுஸ்லோகியில் இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யம், ஆத்மானுபலம் மற்றும் பரமபதத்தில் கிடைக்கக்கூடிய மோட்சத்தை தர வல்லவள் ஸ்ரீதேவி தாயாரே என்று கொண்டாடுகிறார். இனி பூதேவி தாயாரின் பெருமைகளை சற்றே அனுபவிப்போமா பக்தர்களே? கூடியிருந்து மனம் குளிர்ந்து எம்பெருமானை ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் சேவித்துக் கொண்டிருக்கும் நாம் இதோ குளிர குளிர பூதேவியின் கல்யாண குணங்களையும் அனுபவிப்போம். சௌந்தரியத்தின் இருப்பிடமாக எம்பெருமாளோடு இதோ இன்று திருவீதி உலா கண்டருளிக் கொண்டிருக்கும் பூதேவியைப் போலவே அவளது திருநாமங்களும் ஒப்பற்றவை. உன் திருநாமங்களால் மட்டுமேதான் உன் பெருமைகளை சொல்லிட முடியும் என சுவாமி ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன் தம் பூஸ்துதியின் 6வது ஸ்லோகத்தில் மாதா சர்வசஹா இதி அவனிஹி இதி அச்சலா இதி விஸ்வம்பரா இதி விபுலா இதி வசுந்தரா இதி என்று பூமாதேவியே, இந்த திருநாமங்கள் எல்லாம் உன் பெருமையை சொல்லும் திருநாமங்கள் அன்றோ என்று கேட்கும் சுவாமி தேசிகன் பூதேவியின் பெருமையை போற்றும் முதல் திருநாமமாக சர்வம் சஹா, அதாவது தம்மை சரணடைந்தவர்களின் அபராதத்தை பொறுத்துக் கொள்கிறாள், சகிப்புத்தன்மையில் சிறந்தவள் பூமாதேவியே என்கிறார். அடுத்த திருநாமம் அவனிஹி, அதாவது ரட்சிப்பவள், காப்பவள் என்பது பொருள். பக்தர்களாகிய நாம் செய்த பாவங்களைக் கண்டு கோபம் அடைவாராம் எம்பெருமான். அப்படி கோபம் அடைந்த பகவானிடம் இருந்து ஆஸ்திகர்களை காப்பவள் இந்த அவனி ஆகிற பூமாதேவியே. எம்பெருமானின் கோபத்திலிருந்து நம்மை காக்க பூமாதேவியை தவிர வேறு யாரால் முடியும்? அடுத்த திருநாமம் அச்சலஹா, அதாவது அசையாமல் ஸ்திரமாக சலிப்பே இல்லாமல் இருப்பவளே இந்த பூமாதேவி. குழந்தைகளாகிய நம்மை காப்பதில் சலிப்பே இல்லாமல் இருக்கும் அச்சலா இந்த பூமாதேவியே. ஸ்திரமான புத்தியை நமக்கு அளிப்பவளும் அவளே. விஸ்வம்பரேதி விபுலேதி வசுந்தரேதி என்று உலகத்தை தாங்குபவளாக விஸ்வம்பரேதி எனும் திருநாமத்தை தாங்கிக் கொண்டிருக்கும் அந்த பூமாதேவியே பரந்த மனப்பான்மை கொண்ட விபுலா எனும் திருநாமத்தை கொண்டு வசுந்தரேதி, அதாவது வசுந்தரா எனும் திருநாமத்தை கொண்டிருக்கிறாள். வசு என்றால் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை தரிப்பவள். பக்தர்களுக்கு கொடுப்பதற்காகவே ஐஸ்வர்யங்களை தரித்துக் கொண்டிருக்கும் வசுந்தரா இந்த பூமாதேவியேதான். பூமாதேவியிடம் எந்த ஐஸ்வர்யத்தை நாம் கேட்டு பெற வேண்டும் தெரியுமா? அதுவும் கல்பவிருக்ஷ வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி எம்பெருமானோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஐஸ்வர்யத்தை நாம் கேட்டு பெற வேண்டும்? எம்பெருமான் மீது நமக்கு பக்தி எனும் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும். எம்பெருமானின் கிருபா கடாட்சம் என்னும் ஐஸ்வர்யத்தை படரும்படி இந்த பூமாதேவியேதான் செய்ய வேண்டும். எம்பெருமான் என்னோடே இருக்கிறார், தாயாரோடு எனும் நம்பிக்கை ஐஸ்வர்யத்தை தாயே நீயே எங்கள் மனதில் விதைக்க வேண்டும். எம்பெருமான் எமக்கு எது செய்தாலும் நல்லதற்குதான். அடியவர்களின் நன்மையை அடியார்களை விட பெரிதும் விரும்புபவன் அவனே என நம்பிக்கை ஐஸ்வர்யத்தை தாயே பூமாதேவியே நீயே எங்களுக்கு தந்தருள வேண்டும். எம்பெருமானின் திருவடியான ஐஸ்வர்யத்தை வைகுண்டத்தில் ஸ்ரீ சடாரி ரூபத்தில் தருபவள் இந்த பிராட்டிதானே. விதிவகை புகுந்தனர் என்று நல் வேதியர் பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழுவினர். மிதியும் நற்சுண்ணமும் நிறைக்குட விளக்கமும்
மதிமுக மடந்தையர் ஏந்தினர் வந்தே என்பாரே நம்மாழ்வார். அப்படி நாம் இன்று கழித்துக் கொண்டிருக்கும் இந்த கல்பக விருட்ச தரிசனம் நமக்கு நிச்சயம் வைகுண்ட பேற்றினையும் பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். இந்த வைபவத்தின் முன் தம் கலைகளை கைங்கரியங்களாக சமர்ப்பித்தவர்கள் எல்லாம் மிக மிக பாக்கியசாலிகள்தான். எம்பெருமானே, ஏழுமலை வாசா, ஸ்ரீனிவாசா, கோவிந்தா, ஸ்ரீவெங்கடேசா கோவிந்தா, இப்பிறவியில் கைங்கரியம் செய்யவும் வைகுண்டத்திலும் வந்து ஏதேனும் கைங்கரியம் உமக்கு புரிந்திட நீயே வழிகாட்டிடப்பா, விழி காட்டிடப்பா. வெங்கடேசோ வாசுதேவஹா பாரிஜாசன வந்திதஹா சுவாமி புஷ்கரிணி வாசஹா சங்கச்சக்கர கதாதரஹா பீதாம்பரதரோ தேவா கருடாரூடே சோபிதஹா விஸ்வாத்மா விஸ்வலோகேஷஹா விஜயோ வெங்கடேஸ்வரஹா. திருவேங்கடமலையின் நாயகனான வெங்கடேஸ்வரனே, வசுதேவனின் புதல்வனே, வாரிஜாசன வந்தித்த, அதாவது பிரம்மாவால் நமஸ்கரிக்கப்படுபவனே, சுவாமி புஷ்கரிணிக்கு அருகில் கோயில் கொண்டவனே, திருச்சங்கையும் சக்கரத்தையும் திருக்கையில் தரித்த சங்கு சக்கரதரனே, மஞ்சள் ஆடையை அணிந்த பீத்தாம்பரதரோ தேவா, கருட வாகனம் கொண்டவனே, உலகின் ஆத்மாவான விஸ்வாத்மனே, உலகின் தலைவனான விஸ்வலோகேசா என்று திருவேங்கடவனின் இந்த 12 திருநாமாக்களை யார் ஒருவர் 3 வேளைகளிலும் ஜபிக்கின்றார்களோ அல்லது கேட்கின்றார்களோ அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுவை அடைவார்கள் என்று பிரம்மாண்ட புராணத்தில் ஸ்ரீ வெங்கடேச துவாதச நாம ஸ்தோத்திரத்தில் திருமலையப்பனின் 12 திருநாமங்கள் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. திருமலையப்பனின் இந்த 12 திருநாமங்களை நாமும் நம் மனதில் நிறுத்துவோம். நம் வாக்கிலும் வாழ்விலும் கோவிந்த நாமமே ஓயாமல் ஒலித்து இம்மைக்கும் மறுமைக்கும் நல்வொளி காட்டிட இமையோர் அதிபதியான அந்த ஏழுமலையானே இன்று அருள் புரியட்டும். கல்பக விருட்ச வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் வெங்கடேசனே, எங்கள் வினைகளை நீயே அகற்றிடப்பா. ஸ்ரீமன் கிருபா ஜலனிதே என்று தொடங்கும் ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி ஸ்லோகம் என்ன சொல்கிறது தெரியுமா? கருணை எனும் திருக்கடலே, அனைத்தையும் படைத்தவனே, பெருந்தாயை பிரிந்தறியா பெரியோனே வல்லவனே, ஒரு முதல்வா, பாரிஜாத உயர் மலரே, துயர் களையும் திருவடிகள் பற்றி உய்ய வெங்கடவா சரண் புகுந்தோம். ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்தியே எனும் ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி ஸ்தோத்திரத்தை மனதில் நிறுத்தி இப்பெருமாளின் திருவடிகளிலும் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரின் திருவடிகளிலும் இதோ இப்பொழுதே சரண் புகுவோம். கலியுக வரதன் அல்லவா இந்த திருவேங்கடமுடையான், கலியுக வைகுண்டம் அல்லவா இந்த திருமலை. வார்ப்புணல் அந்தன் அருவிகள் சூழ்ந்த திருவேங்கடம் அல்லவா இந்த திருவேங்கடம். பொய்கையாழ்வார் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை, வேங்கடமே வெண்சங்கம் ஊதிய வாய் மாலுகந்த ஊர், வேங்கடமே மேலசுரர் கோன் வீழ கண்டுகந்தான் குன்று, வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய வெய்தான் வரை என்றெல்லாம் தம் பாசுரங்களில் திருவேங்கடத்தை பற்றி பறக்க பறக்க அருளியிருக்கிறார். பூதத்தாழ்வாரோ வேங்கடமே விண்ணவர் தம் வாயோங்கு தொல் புகழான் வந்து என்றும் வேங்கடமே யாம் விரும்பும் வெற்பு என்றும் கூறுகிறார். பேயாழ்வாரோ வேங்கடமே மேலொரு நாள் மண்கோட்டு கொண்டான் மலை என்றும் வேங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கொண்டுகந்தான் வாழ்வு என்றும் அருளியிருக்கிறார். திருமழிசை ஆழ்வாரோ வேங்கடமே வானோர்க்கும் மண்ணோர்க்கும் வைப்பு, வேங்கடமே மெய் வினை நோய் தீர்ப்பதுவும், வேங்கடமே வானவரை காப்பான் மலை என்றல்லவா சாதித்திருக்கிறார். வைப்பு என்றால் நிதி. திருமலை உயர்ந்திருப்பதால் வானிலிருந்து தேவர்கள் இறங்கி வந்தும் உலகினர் ஏறிச் சென்று வணங்கும்படி அமைந்துள்ளது. ஆன்மீக செல்வம் குவிந்துள்ள மலை திருவேங்கட மலை. கல்பக விருட்ச வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் இந்த பெருமாளிடம் நாம் என்ன கேட்க வேண்டும்? எத்தனையோ கோரிக்கைகளை மனதில் தேக்கி வைத்திருப்போம். ஆனாலும் அந்த ஆன்மீக செல்வத்தை, அந்த பக்தி செல்வத்தை உன் மீது
உன் திருவடி மீது நாங்கள் வைத்திருக்கும் அந்த மகா விஸ்வாசம் என்னும் நிதியை மேலும் மேலும் எங்களுக்கு அள்ளி வழங்கிடப்பா, அருளிடப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா என்றே கேட்போம். வேங்கடமே மேலசுரர் எம்மென்னும் மாலது இடம். ஆம், மேலான நித்தியசூரிகள் நம்முடைய திருமால் என்று உரிமை கொண்டாடும் இடமான இந்த திருவேங்கட மலையிலேயே மாயவனாம் திருமலை அப்பனை இதோ இன்று நாம் அழகான கல்ப விருட்ச வாகனத்தில் சேவித்துக் கொண்டிருக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். திருமங்கையாழ்வார் என்ன சொன்னார்? என்னவென்று சாதித்தார்? வந்தாய் என் மனம் புகுந்தாய், மண்ணி நின்றாய், நந்தாத கொடுஞ்சுடரே எங்கள் நம்பி, சிந்தாமணியே திருவேங்கடமேய எந்தாய், இனியான் உன்னை என்றும் விடேனே என்று என் உள்ளத்தில் நிலை பெற்று நிற்பதற்காகவே பரவியூகத்திலிருந்து திருவேங்கடத்திற்கு வந்தாய். நீ திருவேங்கடத்தில் வந்து நான் வரும் வரை நின்று இருப்பதன் காரணமே என்னுடைய உள்ளத்தில் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்பதற்காக தானே என்பார். அனைத்து பிரம்மாண்டங்களிலும் வேங்கடாத்திரிக்கு இணையான புண்ணிய திருத்தலம் இந்த அண்டத்திலேயே இல்லை. வேங்கடாத்ரி வாசனான திருவேங்கட முடையானுக்கு இணையான தெய்வம் என்பது எக்காலத்திலும் இல்லவே இல்லை. அபயங்கரன் எம்பெருமான். அவன் திருநாமத்தை சொன்னால் எல்லா பயமும் நீங்கும். தான் எடுத்த ஒவ்வொரு அவதாரத்திலும் தனக்கு ஒரு குறை உண்டு என்பானாம் பகவான். கிருஷ்ணாவதாரத்தில் நான் போய் திரௌபதியை ரட்சிக்கவில்லையே என்று குறைப்பட்டு கொள்கிறானாம் கண்ணன். என்ன கிருஷ்ணா, ஒரே மங்களம் சொல்லாமா? பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம், திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம், கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். நமோ நமோ நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண, நமோ நமோ நாராயண ஸ்ரீ ஹரி நாராயண, நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண, நிரந்தரம் என்றென்றுமே நீயே நாராயண. வெங்கடநாதா திருமலை வாசா ஸ்ரீனிவாசா சாந்தரூபா கோவிந்தா கோவிந்தா. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம், திருமலை வந்தோம் தரிசனம் கண்டோம், கவலைகள் மறந்தோம் கோவிந்தம். வேங்கடவனின் திருப்பாதங்கள் அந்த திருமலையின் சிகரத்திற்கு ஓர் உன்னத அணிகலனாய் விளங்குகிறது. அது அந்த மலைக்கு ஒரு தெய்வீக சக்தியை அளிக்கின்றது. அத்தகைய வெங்கடேச பெருமானுக்கு மங்களம் உண்டாகட்டும். திருவேங்கடவனின் அழகுக்கு ஈடு இணை கிடையாது. அவனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அடியார்களை மயக்கும். அவனுடைய கண்களுக்கு ஈடு என்ன இருக்கிறது? அவனுடைய திருப்பாதங்களுக்கு இணை ஏதும் உண்டா? அடியார்களை மயக்கும் அத்தகைய திருமலை நாயகனுக்கு மங்களம் உண்டாகட்டும். திருவேங்கடவன் நிலையானவன், அழிவற்றவன், குற்றமற்றவன். அவன் உண்மை பொருளாய், பேரானந்த வடிவினனாய், உணர்வு வடிவமாய் எல்லா உயிரினங்களிலும் விளங்குபவன். அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும். திருவேங்கடமலையானுக்கு தானாகவே அனைத்தும் அறிந்து கொள்ளும் தன்மை உண்டு. யாருடைய உதவியும் தேவையில்லை அவனுக்கு. அனைத்து சக்தியும் படைத்தவன். அனைத்து
सावित्रः यद्मारुहस्पत्यः ब्राह्मणस्य वाक्पदेयम् मीशोमीयः आग्नेयो वै ब्राह्मणः यदा सङ्गच्छेति अधीर्यावत्तरो भवति ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ